ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. பாராசர்யவச்சः சரோஜமமலம் கீதார்த்தகந்தோத்கடம் நானாख्यानककेसरं हरिकथा सम्बोधनाबोधितं लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयात् भारतपङ्कजं कलिमल பிரத்வம்சின ஸ்ரேயசே. நாள்தோறும் பகவத்கீதையில் விபூதி யோகம்ன்ற அந்த 10வது அத்தியாயத்தில் அர்ஜுனன் பகவானை பற்றி இன்னும் ஆழமாக தெரிஞ்சுக்கணும், இன்னும் பகவானை பற்றி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி, பகவானே நீ எதுக்குள்ளே யார் யாருக்குள்ளே என்னவெல்லாமாவா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, பகவான் அதுக்கு 21வது ஸ்லோகத்திலேருந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஆதித்யர்களுக்குள்ளே விஷ்ணுவாக இருக்கேன், அதே போல் ஒளி படைத்த பொருட்களுக்குள்ளே நான் கிரணங்களுடைய சூரியனாக இருக்கேன், வேதங்களுக்குள்ளே சாமவேதமாக இருக்கேன் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு வந்த பகவான் இப்போ 23வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ருத்ராணாம் சங்கரஷ்சாஸ்மி வித்தேஷோ யக்ஷரக்ஷசாம் வசூனாம் பாவகஷ்சாஸ்மி மேருஷிகரிணாமஹம். ருத்ராணாம் சங்கரஷ்சாஸ்மி, அதாவது ருத்ரர்களுக்குள்ள நான் சங்கரனாக இருக்கேன் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அப்போது ருத்ரன்றது ஒருத்தருக்கு மேலே இருக்காங்க அப்படின்றது இது மூலமாக நம்ம தெரிய வருது. சொல்லப்போனால் 11 ருத்ரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த 11 ருத்ரர்களுக்குள்ள நான் சங்கரனாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஒன்றும் இல்லை, இது பார்த்திங்கன்னா 30 முக்கோடி தேவர்கள் அப்படின்னு பொதுவாக சொல்கிறது உண்டு. ஆண்டாள் கூட திருப்பாவையில் பார்த்திங்கன்னா 30 மூவர் அமரருக்கு முன் சென்று அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 33ன்ற அந்த கணக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே பகவான் சொல்றாரு இல்லையா, ஆதித்யானாம் அகம் விஷ்ணு அப்படின்ட்டு, ஆதித்யர்களுக்குள்ள நான் விஷ்ணுன்னு. அப்போ 12 ஆதித்யர்கள், துவாதச ஆதித்யர்கள்னு சொல்லுவாங்க, 12 ஆதித்யர்கள். அடுத்து ஏகாதச ருத்ரர்கள், 11 ருத்ரர்கள் அப்படின்னு. அப்புறம் இதுலேயே இந்த ஸ்லோகத்திலேயே அடுத்த வரியில் நம்ம பார்க்க போகிறோம் வசூனாம், அதாவது வசுக்கள், அஷ்ட வசுக்கள்னு சொல்லுவாங்க, 8 வசுக்கள். பிறகு அஸ்வினி தேவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர். அப்போது 12, 11, 8, 2 மொத்தமாக கூட்டினா நமக்கு 33 அப்படின்றத கணக்கு வருது. அதைத்தான் பகவான் பிரித்து நமக்கு ஆதித்யர்களுக்குள்ள, ருத்ரர்களுக்குள்ள, வசுக்களுக்குள்ள அப்படின்னு நமக்கு சொல்லிட்டு இருக்காரு. இப்போது ருத்ரர்களுக்குள்ள சங்கரன் நான் அப்படின்னு சொல்லிட்டாரு பகவான். அடுத்து வித்தேஷோ யக்ஷ ரக்ஷசாம், அதாவது யக்ஷர்களும் ராட்சசர்களை காட்டிலும் பணம் படைத்தவர்கள், அதாவது யக்ஷ ராட்சசர்களுக்குள்ள பணம் படைத்தவர்களில் சிறந்தவனா நான் இருக்கேன், அதாவது குபேரனா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. வித்தக அப்படின்னா செல்வம் அப்படின்னு அர்த்தம். அப்போ வித்த ஈஷக அப்படின்னா செல்வத்துக்கு அதிபதி, செல்வத்துக்கு அதிபதியான குபேரனா நான் இருக்கேன் யக்ஷ ராட்சசர்களுக்குள்ள அப்படின்ட்டு சொல்றாரு. அடுத்து வசூனாம் பாவக அஸ்மி, வசூனாம்னா வசுக்கள், இந்த அஷ்ட வசுக்கள், இந்த 8 வசுக்களுக்குள்ள பாவகன் அப்படின்ற வசுவாக இருக்கேன். அடுத்து மேரு சிகரிணாம் அகம், சிகரிணாம் மேருஹு அகம், அதாவது சிகரங்களுக்குள்ள, சிகரங்கள்னா அந்த மலைக்கு அந்த பீக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மலை நுனி உச்சி, அந்த சிகரங்களுக்குள்ளெல்லாம் நான் மேருமலையாக இருக்கேன் அப்படின்னு. நம்ம இந்த இடத்துல ஒன்று நல்லா கவனிச்சுக்கணும், மேருமலையும் ஹிமாலயமும் ஒன்று கிடையாது, ஹிமாச்சலமும். ஏன்னா நான் ஹிமாச்சலமாக இருக்கேன் ஸ்தாவரானாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்தாவரங்களுக்குள்ளே நான் ஹிமாச்சலமாக இருக்கேன்ட்டு வேறு ஒரு ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாரு. அதனால் ஹிமாச்சலம் வேறு மேரு வேறு, அது ரெண்டும் ஒன்றுன்னு நம்ம குழப்பிக்கக்கூடாது. அதனால் சிக்கரங்களுக்குள்ளே நான் மேருவாக இருக்கேன் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அப்போ இந்த 23வது ஸ்லோகத்தில் ருத்ரர்களுக்குள்ள சங்கரனாக இருக்கேன், யக்ஷ ராட்சசர்களுக்குள்ள படம் படைத்தவர்களில் சிறந்தவனான குபேரனாக இருக்கேன், வசுக்கள், அஷ்ட வசுக்கள், 8 வசுக்களுக்குள்ள பாவகன்ற வசுவாக இருக்கேன், அதே போல் சிக்கரங்களுக்குள்ள நான் மேருவாக இருக்கேன்னு சொல்கிறாரு. தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.